ஐயப்ப சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்னை கோர்ட்டில் 27ஆம் தேதி வாய்தா போட்டிருந்தாங்க. ஜெகன் நெமிலியை சேர்ந்த ஜெகன் இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் சர்வீஸ் லிமிடெட் அப்படின்ற ஒரு கிரிமினல்ஸ் காஞ்சிபுரத்தில் பூக்கடை சத்தத்தை எதிரில் ஒரு ஃபைனான்ஸ் நிறுவனம் நடத்தியிருந்தான். பொதுமக்கள்கிட்ட 10 ரூபா வட்டி, 20 ரூபா வட்டி, 200 ரூபா வட்டி, 300 ரூபா வட்டி, கோடிக்கணக்கில் கொடுத்துட்டா 50 லட்சம் கூட பணமாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸ் இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் சர்வீஸ்னு ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண ஒரு 1ஆம் நம்பர் புறம்போக்கு பையனுக்கு, தொடப்பக்கட்ட பொறுக்கி பையனுக்கு, பொதுமக்களை கொன்ன ஒரு 1ஆம் நம்பர் 420 ஃப்ராடுக்கு 27ஆம் தேதி வாய்தா போட்டிருந்தாங்க. அந்த புறம்போக்குக்கு இன்றைக்கி அதான் 27ஆம் தேதி அடுத்தது 15ஆம் தேதி பெயில் கொடுக்குற மாதிரி கோர்ட்டில், சென்னை கோர்ட்டில் அவனுக்கு பெயில் வந்திருக்குது. அந்த நாயை ஆரம்பிக்கும் போது அவனை யாருன்னா ஒரு ஆள் பிடிச்சி செருப்பு கைட்டு நடிச்சு இந்தமாரி ஆல்ரெடி பத்திரிக்கை நிறுவனத்தெல்லாம் தப்பாக பேசிக்கிட்டு இருந்தோம். நம்ம பத்திரிக்கை நிறுவனம் அனைத்துலேயும் அந்த செய்தி போட்டுக்கிட்டு இருக்க சொல்லலாம். அதை பற்றின போய் அந்த தனசேகர் தாமலா தெரு தனசேகர் கிராம்பர் அந்த தொடப்பக்கட்ட பண்டார பையன் இல்லையா, பண்டாரன்னு சொல்லணும். பண்டார மக்கள் யாரும் கோவப்படாதுங்க. சிவனே பண்டாரனாக இருந்தான் ஒரு நேரம். பண்டார நான்மறையும் அப்படின்னு சொல்லிட்டு திருவாசகத்தில் பாட்டு ஒன்று வரும். சிவனே பண்டாரனாக இருந்தான். அதனால் பண்டார பையன் சொன்னால் நீங்கள் யாரும் கோவப்படாதீங்க. அதில் பெருமைப்பட்டுங்க. ஏன்னா அந்தந்த இனத்தில் ஒரு பச்சை துரோகி ஒருத்தன் இருப்பான் இல்லையா, அதில் பண்டார ஜாதியில் தாமலா தெருவை சேர்ந்த மதனகோபால் புள்ள, அவன் பண்டாரம் போல் இருக்குது. அவன் பண்டாரன், அவனை தெரியாது போய் அவன் புள்ள மதனகோபால் நல்லவன் பொழுது அவன் வைப்பேன். இந்த பண்டார பையன் அவன் பையன் தனசேகரன்றவன் காஞ்சிபுரத்தையே கலக்கி மொத்த பேர் கண்ணில் விரலை விட்டு பணத்தை எடுத்து அடித்து விட்டு மொத்த பேர் காலி பண்ணுவோம். நம்ம பொறுக்கி பையனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அப்படியாப்பட்ட 1ஆம் நம்பர் பொறுக்கி பையனுக்கு 19 பேர் ஐஎஃப்எஸோட குற்றவாளியில் இந்த ஒரே ஒரு நாயை மட்டும் கைது பண்ணிவிட்டு, ஜெகனன்ற ஒரு நாயை மட்டும் கைது பண்ணிவிட்டு மிச்சம் 18 பேரையும் வெளியே விட்டுருக்குறாங்க. இந்த காவல்துறை, காஞ்சிபுரத்தை சேர்ந்த காவல்துறை எதுக்கு அஞ்சுவானுங்கன்னு பாருங்கள். அதே பாருங்கள், வட மாநில குற்றவாளியாக இருந்தால் தெத்தி என்கவுண்டர் பண்ணுவானுங்க. புரியுதுங்களா? பணத்தை 3 ஏடிஎம்மில் கொள்ளையடிச்சு 10 நாளாக தேடிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு கண்டெய்னரில் கார் மாட்டிக்கின்னு அவனை தெத்தி என்கவுண்டராக பண்ணிட்டானுங்க. இப்போ ஒருத்தன் என்கவுண்டர், அவனை போய் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இப்போ பொதுமக்களை கோடிக்கணக்கில் சுற்றிக்கிட்டு போனான், வெளிநாட்டுக்கு ஓடிவிட்டான். இங்கே இருக்கிறவன் ஒருத்தர் ஹரிதாஸ்ன்றவன் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவன். ஹரிதாஸ் காஞ்சிபுரத்துலேயே தான் இருக்கிற காஞ்சிபுரத்தை சேர்ந்தவன். அவன் பொதுமக்கள் பணத்தை எத்தனை 1000 கோடிங்க, 1-2 கிடையாது. அட்லீஸ்ட் இந்த ஏடிஎம்மில் இருந்து எத்தனை லட்சம்னு நினைக்கிறீங்க? ஒரு 10 லட்சமோ 14 லட்சமோ தான். வட மாநிலம் தான். பட் என்னை மிரட்டி என் காரை கூறான்னு என்ன நடுவழியில் கேட்டாலும் நான் கொடுத்து அமைச்சிருப்பேன். எத்தனை போடா, எங்கன்னா போயிச்சு போடான்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனால் இவன் பல 1000 கோடி கொள்ளை அடிச்சிருக்கிறான். இவனை விட்டானுங்க. கேவலம் ஒரு 10-15 லட்ச ரூபாய்க்கு போய் இவனை என்கவுண்டர்லாம் பண்ணிக்கிறான். கொடுமையாக இல்லை இந்த அரசாங்கத்தில் பாருங்கள். 19 பேர் கைதி இப்போ ஆக வேண்டிய இடத்துல ஒத்தனை மட்டும் கைது பண்ணிக்கிறாங்க. யார்? நெமிலி சேர்ந்த ஜெகன்ன்றவனை மட்டும் 1ஆம் நம்பர் 420 வேலை பார்த்துருக்குறான். மார்க்கெட்டில் பல கோடி பிறண்டு மானாவரியாக பணம் வந்தால் கூட பொதுமக்கள்கிட்ட நீங்கள் எந்த மாதிரி வசூல் பண்ணணும், அதுக்கு உண்டான என்ன, ஏன் செபிக்கு போய் நீங்கள் உங்களோட ஒரிஜினல் நாங்கள் இன்ஸ்டியூட் மாதிரி நடத்தி பொதுமக்கள்கிட்ட மார்க்கெட்டு சம்மந்தமாக நடத்தி இது அதன்படியாக தான் இந்த கிளாஸ் நடத்தி தான் இந்த பணத்தை ஏற்றுறோம் அப்படின்ற ஒரு பொய்யான ஒரு தகவல் கொடுத்து இவனுக்கு மாட்டிக்கிட்டு பொலிட்டிக்ஸ் உள்ளே அதுக்கப்புறமா போலீஸ்காரன் உள்ளே இதில் எல்லாம் கொள்ளை அடிச்சிக்கின்னு எல்லோரும் உள்ள மாட்டான். கடைசியில் சொல்கிறேன், இவனோட வாக்குமூலம் இப்படி தான் இருக்குது. ஏபிஆர் சம்மந்தப்பட்டவனா அதே போல் தான் பொலிட்டிக்ஸ் உள்ளே வந்துட்டாங்கன்றான். ஆருத்ராவும் அவனும் உள்ளே வந்துட்டானுங்கன்னு சொல்லிட்டான். இவனும் கடைசியில் ஒரு பார் இவன் அந்த பணத்தை இவன் பேக் பண்ணும்போது கடைசியில் அந்த பணத்தை இவன் எல்என்எஸ்ஸாக இருக்கட்டும், இந்த இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் சர்வீஸாக இருக்கட்டும், இந்த ஆருத்ராவாக இருக்கட்டும், இந்த ஐஏபிஆர் இருக்கட்டும், பணத்தை பேக் பண்ணும்போது 4-5 மாதத்துக்கு மக்களை இது இப்படி கம்பெனியாக மாறப்போகுது, இதுக்கு லைசன்ஸ் எடுக்க போகிறாங்கோ, மொத்த பணமும் பேமெண்ட்டு, மொத்த மியூச்சுவல் ஃபண்டு 5 வருஷத்துக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் போட போகிறாங்க, எல்லாரும் அக்கௌண்ட்லையும் இப்போ எல்என்எஸ்ஸாக மாற்றி அப்படியே பெரிய பண்டலாக ஆக போகுதுன்னு சொல்லிட்டு கருப்பு பேக்காக எடுத்துன்னு போயிட்டு ஒரு கருப்பு மூட்டையாக எதுவுமே வச்சா அந்த தனசேகரன்ற புறம்போக்கு. அவனை செருப்பை கைட்டுன்னு அடித்தா எல்லா உண்மையும் விளையாடுற கட்டி போட்டு பஸ் ஸ்டாண்டில் ஒரு கம்பத்தில் கட்டி போட்டு எண்ணெய் ஊற்றிட்டு என்னடா மாவனே என்னடா பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவனை முதல்ல கட்டி போட்டால் சரியாக இருக்கும். அதே போல்
இந்த ஒருத்தனை மட்டும் கைது பண்ணாங்க பார்த்தியா தமிழக அரசு காவல்துறை மேலே ஒரு பக்கம் நீங்கள் சரியான, அதாவது கரெக்டான காவல்துறை அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொருத்தனும் பார்த்த இடத்துல ஒன்றுக்கு போயிடுவோம். கரெக்டான காவல்துறையாக இருந்தால் இப்போது நம்ம நீதிபதி அரசர் இருக்கிறார் இல்லைங்களா, நம்ம இப்போது தமிழக அரசுக்கு ஒரு அசிங்கமான ஒரு இது கொடுத்து, அதாவது சவுக்கு சங்கர் இருக்கிறார். நம்ம அதில் பெரிய லெவலில் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இருந்தாலும் இந்த விஷயத்தை கொஞ்சம் சொல்ல விருப்பப்படுறோம். என்ன அப்படின்னா, எந்த இடத்த போனாலும் ஒரு மூக்கடிப்பட்டு முகடிப்பட்டு அசிங்கப்படுவானுங்க ஒரு சிலர்லாம். அதுபோல் சவுக்கு சங்கருக்கு தேவையில்லாத குண்டா சட்டம் போட்டு தமிழக அரசாங்கம் அசிங்கப்பட்டு இருக்குது. அது நீதிபதி அரசார்கள் நீங்களே வாபஸ் வாங்கலை அப்படின்னா இன்னும் மேலும் உங்களை அசிங்கி கழுவி ஊற்றுற மாதிரி ஆகிடும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில குற்ற அறிக்கையில் நியூஸ் பேப்பரில் படிச்சிருக்கிறோம். அதுபோல் இந்த பொறுக்கி பையன் இருக்கிறான் பார்த்தீங்களா, இவனை எவ்வளோ காரி மீஞ்சி இவனை எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் இவனை இவன் அந்த விஷயத்தை வெளியே சொல்லாத வரைக்கும் நம்ம தனசேகரை செருப்பு கைட்டு அடித்தா கூட, ஒரு சில இடத்துல அசிங்கப்பட்டால் கூட இந்த நாய் வெளி உண்மையை ஒத்துக்க மாட்டான், உண்மையை சொல்லவும் மாட்டான். அப்படியாப்பட்ட 1ஆம் நம்பர் பொறுக்கி பையன் தான் இவனை கைது பண்ணாமல் இருக்கிறதுக்கு பல கோடி லஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஹரிதாசன் கழுவி விடுற வேலை பார்ப்பான், ஜெகனுக்கு கழுவி விடுற வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். இன்னும் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள், ஜெகனோட மச்சான், அதாவது அவங்க மனைவியோட பிரதர் ஒருத்தர் இருக்கிறாரு, ஹரிஷின்ற பேர். அவர் கிட்டத்தட்ட அவரோட இப்போது ஜெகனோட சொத்து முடக்கிட்டாங்க. ஜெகனோட பேரில் இருந்த சொத்துலாம் முடக்கிட்டாங்க. அவங்க மனைவி பேரில் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த வெங்கடேசன்றவர் அவரோட மச்சான் தான், அவர் பேரில் இருக்கிற சொத்துங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸாண்ட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க ஐயப்ப சம்மந்தப்பட்ட ஆளுங்க லைனாக சொத்து வாங்கி அவங்க எல்லாருமே வீடு கட்டி வச்சுருக்கிறாங்க. அப்போ இந்த சொத்து கணக்கெல்லாம் எங்கே யாருக்கு போய் கேட்க முடியும்? இது ஜெகன் சம்பாதிச்சு அவங்ககிட்ட கொடுத்து இவனுங்களே சாதாரண ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஆளுங்க. இவனுக்கிட்ட இப்போ போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் பேர்லேயும் அவனுங்களை மொத்த பேர் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் பேர்லேயும் 50 கோடிக்கு மேலே சொத்து இருக்குது. ஒவ்வொருத்தர் பேர்லேயும் யார்? ஜெகனோட சொந்த மச்சான் ஹரிஷின்றவர். யார்? கிருஷ்ணவேணியோட, இந்த ஜெகனோட மனைவி பேர் கிருஷ்ணவேணி, அவங்களோட சொந்த பிரதர்ஸு. அவருக்கு 50 கோடியில் சொத்து இருக்குதுங்க. அவரோட வீடு மட்டுமே 4 கோடி. அது இல்லாமல் நம்ம கிருஷ்ணவேணி சரிங்க, கடைசியாக எந்த முட்டாளெலாம் 2வது முறை நீங்கள் பணத்தை ஈட்டி கொடுத்தீங்க? இப்போ ஜெகன்ன்றவன் பணத்தை 2வது முறை ஷேர் மார்க்கெட்டில் போட்டு பணத்தை ஈட்டி தரேன்னு சொன்னான் இல்லைங்களா, அவங்ககிட்ட நீங்கள் எத்தனை பேர் பணம் கொடுத்தீங்க? முதலீடுன்றவன் முதல்ல அங்கே செய்கிறான் இல்லையா, அவனோட முதலீடு எவ்வளோ இருந்தது? நீங்கள் எவ்வளோ முதலீடு கொடுத்துருப்பீங்க? இவ்வளோ முதலீடு வாங்கி மார்க்கெட்டில் இவ்வளோ தான் வச்சுருக்கிறேன், என் அக்கௌண்ட்டில் இவ்வளோ வச்சு இவ்வளோ சாக்கு வாங்கியிருக்கிறேன். அந்த நாய்க்கு அந்த நாய் எதனா உங்கள்கிட்ட இப்போயாவது தெளிவான ஒரு வேலை செஞ்சீங்களா? நீங்கள் மார்க்கெட்டை பற்றி முதல்ல நாம் தெரிஞ்சிருக்கணும். இந்த ஏற்கனவே தான் நம்ம அந்த தனசேகர், தாமலா தெருவு சேர்ந்த தனசேகர், மதன கோபால் புள்ள, தேவடியா புள்ள, குளோபிடியாஸ்ன்னு சொல்லிட்டு வழக்கத்தீஸ்வரர் கோயில் பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ வீடியோ வச்சுக்கிற தேவடியா புள்ள புரிதல் இல்லாமல் ஒரு ஃபோட்டோ கடையை வச்சுக்கின்னு ஃபோட்டோ எடுத்துக்கிற இந்த 1ஆம் நம்பர் பொறுக்கி பையன் தான். அவனாக கூட போய் நானும் ஒரு இடத்துல போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்த பையன் தான் நானும். இந்த புறம்போக்கு பையனாக கூட இந்த தேவடியா பையன் போய் சேர்ந்து என் வாழ்க்கை நானே அழிச்சிக்கினேன் அந்த தேவடியா பையனாக கூட சேர்ந்து. அப்போது அப்படியாப்பட்ட ஒரு புறம்போக்கு புரிதல் இல்லாத ஒரு வேலையை செஞ்சால் அப்போ நம்ம போய் போட்டோம். இப்போ போய் இவனுங்க 2வது முறையாக மறுபடியும் பணத்தை கட்டும்போது அதெல்லாம் அவனுங்க இது அது இல்லாமல் இவனுக்கு கட்ட போயிருந்து அந்த இதுலேருந்து மீண்டும் எதனா ஒரு முயற்சியை போய் எடுத்து நம்ம எதனா பண்ணலான்னு ஒரு வேலைக்கு இறங்கியிருந்தா கூட அவனுக்கு என்ன பண்ணியிருப்பானுங்க பாருங்கள். பணம் கொடுக்குறியா, அந்த 10% கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட்டில் கொடுக்கக்கூடாது, நீ எங்கே எடுத்துன்னு கொடுக்காது, எங்கன்னா எடுத்துன்னு பிரிட்ஜுக்கு அடியில் எடுத்துன்னு கோடி கணக்கில் கொடுத்துட்டு போயிட்டேன்னா அப்போ தானே கணக்கு காட்ட முடியாது. நீ என்கிட்ட பணம் கொடுத்தியா இல்லையான்றது நான் எதுவுமே போட்டேன் வரலன்னு சொல்லிட்டு போயின்னு இருக்கும். அப்படியே போட்ட திருட்டு போயிருந்தேன் இந்த தனசேகரன்றவன். அப்படி தான் அடித்தளம் போட்டான். கடைசியாக என்கிட்ட பணத்தை கேட்கும்போது கையில் தான் கொடுக்கணும், கையில் தான் கொடுப்பாங்க, விருப்பம் தான் கொடுத்து தான் வாங்கிட்டு போயினார், அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எத்தனை கோடி கொடுத்தான்னு தெரியல. இப்போ மாட்டிக்கு மூச்சிக்கின்னு இருக்கிறான் தனசேகர். ஏன்டா நீ ஒரு வாட்டி செருப்படி பட்டா நீ உனக்கு புத்தியாக வராதாடா? இன்னும் தெளிவே இல்லையாடா தனசேகர்? நீ எத்தனை சபரிமலைக்கு போனால் கூட ஒருத்தன் உன் அம்மாவில் உனக்கு புத்தியாக வரலையாடா உனக்கு? ஏன்டா 5 வீடு 6 வீடு எதனா ஒன்று பண்ணுனான்னு சொல்லிட்டு உன்னை அண்ணன் ஸ்தானத்தில் வச்சு உன்னை நான் எவ்வளோ மரியாதை கொடுத்தேன்டா திருட்டு பையா. உன்னை பர்சன்டேஜ் வாங்கி எனக்கு கொடுக்க சொல்லியே உன்னை என்றைக்கே மனசில் வச்சுட்டேன். ஆனால் இருப்பினும்
எனக்கு அது போதுன்ற ஒரே ஒரு எண்ணத்தினால ஒன்று நான் விட்டு வச்சு சரி எங்கன்னா பண்ணிட்டு எனக்கு நான் ₹1 வட்டிக்கு வெளியே கூப்பிட்டு வந்து நான் ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏதோ அவன் தொழில் பண்ணிக்கிட்டு ₹1 கோடி கோடிக்கு மேலே வச்சுருந்தேன் அந்த பணத்தை. ஒரே ஒரு வருஷத்தில் அதை எள்ளு ஆக்கிட்டான் அவன். அது மிகப்பெரிய எனக்கு வேதனைக்குரிய விஷயமா இருந்தால் கூட இவனுங்களாம் போலீஸில் இவனுக்கு சும்மா வெளியே விட்டு வச்சுக்கிறாங்க பாரு. இவனுக்கெல்லாம் எவ்வளோ பணம் கொடுத்தா பணத்துக்கு கேவலமாக பணத்துக்கு அடிமை ஆகிட்டு இந்த பொறுக்கி பையனுக்காக இவனை லெஃப்ட் ரைட்டு வாங்காத. நாம் இவனை என்றைக்கு பார்க்குறனோ அவனை அன்றைக்கி ஒரு வழியாடு. நீ எந்த போலீஸ்கிட்ட வேணாலும் என் வீடியோ எதுவுமே போடுறா. என் இறப்பு என்றைக்கே ஒரு நாள் நடக்கும்டா. அது என்றைக்கே இருந்தாலும் அந்த இடத்துல நடக்கட்டும்டா. இதை பற்றின வீடியோ எவனை என்னை எதுவுமே எந்த சட்டத்தில் உள்ளே போட்டாலும் சரி, என்னை தொடர்றதுன்னு அன்றைக்கி லாஸ்ட்டாக இருக்குண்டா. உங்களுக்கு அரசாங்கமாக இருந்தாலும் சரி, போலீஸ் அதிகாரியாக இருந்தாலும் சரி, அன்றைக்கி லாஸ்ட்டுன்னு அன்றைக்கி முடிவு பண்ணிவிடுவேன் நான். அவனுக்கு போய் சொம்பு தூக்கிக்கின்னு அவனோட இவனுக்கு பண்ண அக்குறும்புக்கு மீண்டும் பணத்தை கொடுத்து பாவம் ஒரு சிலர் வேதனை படுறாங்க பாரு. அவங்க சொல்லும்போது ஒவ்வொரு பக்கமும் யூடியூப்லேருந்து எனக்கு அந்த யூடியூப் பார்த்துட்டு ஃபோன் பண்ணுவாங்க பாருங்கள். அவங்களோட அந்த மனநிலை கேட்கும்போது எனக்கு என்னால் அது எந்த ஒரு ஸ்டார் பெரிய பவர் மாரி இருக்குன்னு சொல்லுவாங்க. பவர் ஸ்டார் மாரி ஒரு சூப்பர் பாடி நம்மக்கிட்ட வந்ததுன்னா இவனுக்கு அதெல்லாம் என்ன ஆகும்னு தெரியுமா? ஸோ பூமியிலே ஏதோ ஒரு தவறு பண்ணாலும் ஒவ்வொருத்தனையும் போட்டு தள்ளணும். சூப்பர் பவர் மேன் மாதிரி ஒருத்தனை தள்ளணும் அப்படின்னா இவனெல்லாம் எளிதில் முதல்ல போட்டால் தான் தூக்கமே வரும் நம்மளுக்கு. அந்த மாதிரி இவனுக்கு மேலே ஒரு வெறி வருது நம்மளுக்கு. எவ்வளோ மக்களை பாருங்கள், எவ்வளோ மக்களை கொண்டு குவிச்சிட்டு மீண்டும் பணத்தை வசூல் பண்ணிட்டு எதுவுமே பணத்தை கொடுத்துட்டு இவனுங்கெல்லாம் விட்டானுங்க. எனக்கு பிரச்சனை பெரிய விஷயம் என்னன்னா, அப்படியே சோத்துக்கு சொன்னால் சுண்டாங்கி தொட்டுக்கிற மாதிரி ஒத்தனை கைது பண்ணிவிட்டு இந்த தமிழக போலீஸ் அரசாங்கம் இப்படி ஒரு கீழ்த்தரமான ஒரு வேலை செஞ்சுவிட்டு ஒத்தனை மட்டும் கைது பண்ண முடியுமாடா? நீங்கள் இதை கைது பண்ணுறதுக்கு அவங்க ஒத்த வண்டி தான் கட்சான ஜெகன்ன்றவன் அரிசின்றவன் உங்களுக்கு எவனும் கிடைக்குமே இல்லை. தமிழக போலீஸ் அரசாங்கத்தில் தான் அரசு காவல்துறை தான் நம்ம கேட்குறோம். நீ என்ன தான் நீங்கள் என்ன தின்றீங்க? என்ன பொதுமக்கள்லாம் எல்லாருமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களா? அவனுங்களை ஒன்றும் உங்களுக்கு எவனுமே கிடைக்கவே இல்லையா? ஏன்டா நீங்கள் போலீஸ் காவல்துறை காக்கி சட்டை போட்டுக்கின்னு தமிழக அரசுக்கு வேலை பார்த்துக்கிட்டு மக்களுக்கு வேலை செய்யவே இல்லையா நீங்களாம்? 19 பேரில் ஒத்ததான் கிடைச்சானே. இன்னும் மோகன் பாபு இருக்கிறான், ஜெகநாதன் இருக்கிறான், ஆதி நாராயணன் இருக்கிறான், வேத நாராயணன் இருக்கிறான். ஏன்டா 19 பேரில் A13 அப்படின்ற குற்றவாளி மட்டும்தான் கிடைச்சார். மிச்சம் 18 குற்றவாளி கிடைக்கவே இல்லை. இவனுங்களால் தேடி கண்டே பிடிக்க முடியல. ஆனால் நம்ம வட மாநிலத்தில் ஏடிஎம் கொள்ளைன்னு மட்டும் டக்குன்னு என்கவுண்டர் போட்டாங்க. சூப்பரான ஸ்கெட்ச் போட்டு அப்படியே சினிமாவில் சேசிங் போகிற மாதிரி போட்டு உடனே என்கவுண்டர் போட்டாங்க. இவனெல்லாம் பிடிக்க முடியாது உங்களால். ஆனால் அவனா நம்ம பூமியில் இல்லை. அவனுங்க எல்லாமே ஆகாயத்தில் போய் நிலாவில் செட்டில் ஆகிட்டானுங்க. வெளிநாட்டுக்கு கூட ஓடலை இவனுங்க. மிச்சம் 19 பேரும் மிச்சம் 18 பேரும் ஆகாயத்தில் நிலாவில் போயிட்டு விண்வெளியில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ கோடி அவனுக்கு அடிச்சானுங்க இல்லையா? அப்போ அங்கே போகிறதுக்கு அவனுங்களுக்கு பணம் இருக்குது. அங்கே போய் செட்டில் ஆகிடுவே. இவனுங்களால் பிடிக்க முடியல. யாரால்? தமிழக அரசு காவல்துறையாலையும் பிடிக்க முடியல, எங்களாலையும் பிடிக்க முடியல. ஆனால் நம்ம காஞ்சிபுரத்துலேயே எல்லா கண்ணிலையும் வரல விட்டுக்குன்னு எல்லா கேஸும் சமாளிச்சுன்னு ஒரு குள்ள தேவடியாக பையன் சுற்றிக்கினே இருக்கிறான் அந்த தனசேகரன்றவன். அவன் மேலே கேஸே இருந்தால் கூட பணத்தை அடிச்சு விட்டு தைரியமாக வெளியே உலாத்திக்கிறான். அவனை போட்டு தள்ளவும் முடியல. என்ன அவனை போட்டு தள்ள கொஞ்ச நேரம் ஆகாது. எல்லாம் இறை உணர்வு. இறைவன் ஒருத்தர் இருக்கிறான். அவன் குடும்பத்துக்கு அவன் பொண்ணு புள்ளலாம் அப்படி நல்லா இருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாழ்த்துறாங்க. ஒருத்தர் குடும்பம் சரிங்க. ஒருத்தர் தனசேகர ஒத்தானி ஒரு பொண்ணு ஒரு புள்ள உன் மனைவி ஒருத்த குடும்பத்துக்கே நல்லா விலைக்கு ஏற்றிட்டுறா. நீ உம்மா காஞ்சிபுரத்துலேயே உம்மால நல்லா பெரிய விலைக்கு ஏற்றிட்டா. ஆனால் உண்மையாகவே நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கீழ்த்தரமான ஒரு கேவலமான ஒரு நல்லது. நீ நல்லது தான் செய்ய போனேன், நானும் நல்லது தான் செய்ய போனேன். பட் ஆனால் நான் என் மக்களுக்கு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நான் பேக்கப் எடுக்கணும். ஏன்னா நாமும் ஒருத்தனுக்கிட்ட ஏமாற்றிட்டா கூட நம்ம மக்கள் நம்ம தம்பி யாரும் ஏமாற்றக்கூடாது அப்படின்ற ஒரு பேக்கப்லேயே தான் கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணி வச்சுருந்தேன். அடுத்த 5 மாதம் கொஞ்சம் போயிட்டு இருந்தேன்னா நான் இந்த கடன்லேருந்து ஈஸியாக தப்பிச்சுட்டு இருப்பேன். நீ என்னை விடும்போது எனக்கு ₹1 கோடி கிட்டத்தட்ட தான் இந்த சொத்து பத்துவாக கொடுத்து ஒரு நம்ம வெளியே வந்தோம். அதுக்கப்புறம் நான் என்னோடய சொத்து கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 கோடியிலேருந்து என்னோடய பழைய சொத்துலாம் வைத்து நான் கிட்டத்தட்ட வெளியே வந்தோம். இன்னும் ஒரு 1.25 கோடி தான் இருக்கிறோம். ஆனால் மொத்தம் நீ இந்த ஒரு பொண்ணு ஒரு பிள்ளைக்கு நீ 5-6 வீடு பக்காவாக அதை கட்டி வீடு குடும்பம் போனேன், 2 வீடு குடும்பம் போனேன், 2 வீடு வாங்கினேன், இருக்கிற வீட்லேயே ஆல்ட்ரேஷன் பண்ணி அது மேலே வச்ச
100 இன்ச்சில் கலர் டிவி பிரைவாக ஒரு டிவிலாம் வாங்கி நல்லா பக்காவாக என்ன ஸ்கெட்சு போட்டு என்ன ஒரே ஒரு நொடியில் ஒரு 10 மணி ராவலில் என்ன எதுவுமே இது பக்காவாக ஸ்கெட்ச் பண்ணேன். இதெல்லாம் அவங்க அப்போ உனக்குலாம் அடுக்காது. இறைவன் ஒரு நாள் பார்த்துக்கினா இருக்கிறான். என்ன தான் இருந்தாலும் எங்களுக்கு கடிச்சு என்னோட கருத்து கடிச்சு குற்றச்சாட்டு என்னென்னா, காவல்துறையால் மெயின் குற்றவாளி ஒருத்தனை மட்டும்தான் கைது பண்ணியிருக்கிறாங்க. அவன் இந்த ஒரு சுண்டக்காய் மாதிரி ஒரு சோத்துக்கு ஒரு சுண்டக்காய் மாதிரி தொட்டுக்கிற மாதிரியே அவனை மட்டும் கைது பண்ணியிருக்கிறாங்க. மிச்சம் 18 பேர் கைது பண்ணாத பொதுமக்களுக்கு இது ஏமாற்றக்கூடிய விஷயம். அதே போல் கைது பண்ண நாய்கிட்டே கிட்டத்தட்ட கொஞ்சம் சொத்து தான் அவங்ககிட்ட இந்த பேருக்குன்னு முடக்கி இருக்கிறாங்க. மிச்சம் எல்லாமே அவன் மச்சான் இருக்கிறான், அவன் மனைவி இருக்கிறாங்க. அவங்க மனைவிக்கிட்ட கிட்டத்தட்ட 1 கிலோவுக்கு மேலே தங்கம் இருக்குது. அதே போல் தனசேகர்கிட்ட கிட்டத்தட்ட அவன் என்கிட்ட தங்க பிஸ்கெட் காட்டினான். அதை ஃபோட்டோ கூட உங்களுக்கு நான் அனுப்பியிருப்பேன். அவன் என்கிட்ட அந்த இடத்த ரிஜிஸ்டர் பண்ணும்போது அவன் செல்ஃபோன்லேயே என்கிட்ட காட்டினது தான் தங்க பிஸ்கெட்டு. அந்த தங்க பிஸ்கெட் கோல்டு கிட்டத்தட்ட அவங்ககிட்ட மட்டும் 70 தங்க பிஸ்கெட்டு கிட்டத்தட்ட அவன் பார்த்தது. அது இல்லாமல் அவன் மனைவி அவன் பொண்ணுக்கெலாம் மிகப்பெரிய நிறைய வாங்கி ஆக்சிஸ் பேங்க்கில் தான் அது மொத்தமே அடமானம் வச்சுருந்தான். அடமானமாக வைக்கிறதுக்குள்ளே பேங்க் லாக்கரில் தான் வச்சுருந்தானே. அவ்வளோ பணமும் இதுவும் வச்சுருந்தா இது எதனா ஒன்று பண்ணி எனக்கு மீட்டு கொடுப்பான்னு தான் நான் அவ்வளோ நாளாக அமைதியாக இருந்தேன். அந்த பொறிக்கு பையன் கடைசி வரைக்கும் நமக்கு ஏதோ ஒரு சுண்டாங்கி மாதிரி செஞ்ச மாதிரி அதை தான் அவனுக்கு செய்கிற மாதிரி தமிழக காவல்துறை எப்படி நமக்கு சுண்டாங்கி மாதிரி ஒருத்தனை கைது பண்ணிச்சோ, இவன் அதே போல் நமக்கு ஊருக்கா சுட்டுக்கிற மாதிரி கேட்கும்போதெல்லாம் 10,000, 10,000, 5,000, 10,000, 1 லட்சம், 2 லட்சம் பிச்சை போட்டுக்கிட்டே இருந்தான். அவன் போட்டது எனக்கு அதாவது கொடுத்தான். நீங்கள் என்ன நினைப்பீங்க மக்கள் அனைவரும்? அவன் எனக்கு பண்ண துரோகத்துக்கு அவன் குடும்பத்தில் 5-6 வீடு வச்சுக்கிறதுல மொத்தமே என்னோட சொந்த பணத்துலேருந்து வாங்கின நான் கொடுத்த பணத்துலேருந்து அவன் வீட்டையாக வாங்கினான்ற விஷயம் உங்களுக்கு தெரியாது. என் அக்கௌண்ட்லேருந்து அவன் அக்கௌண்ட்டுக்கு 30 லட்ச ரூபா ஒரு டைம் நான் அவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பேன். அவ்வளோ பணத்தையும் அவன் வாங்கி அவன் வீடாக வாங்கி வச்சுருக்கிறான். அதனால் இவ்வளோ சொத்துக்களையும் இவன் வச்சுக்கின்னு ஜெகன் மட்டுமே அவன் உள்ளே வச்சுக்கின்னு அவனை வெளியிட போகிறாங்க. வெளியே வந்தானா 15ஆம் தேதி எல்லோரும் அவன் கோர்ட்டு வாசலில் போயிட்டு நின்னிங்கன்னா அவனை செருப்பால் அடித்து அவனை அங்கேயே பீயை கரைச்சி அவன் மூஞ்சில் ஊற்றி நீலாம் ஏன்டா ஜென்மத்தை வச்சுக்கூடாது, நீ போய் செத்துடுறா, நாங்கள் இருக்கிற பணமே எங்களுக்கு வரலன்னா கூட பரவாயில்லன்னு சொல்லி உன் மச்சான் பேரில் இருக்கிற சொத்து மொத்தம் அவன் மச்சான், அவன் மனைவி, அவன் வெங்கடேசன்றவர், இந்த ஹரிஷன்றவனோட சொத்துலாம் விற்றாவே கிட்டத்தட்ட 25% கடன் தீந்துடும். இவனோட கடன்பட்டம் எல்லாமே. அதே போல் அவன் தம்பி இருக்கிறான் பாருங்க சண்முகம், அந்த சண்முகத்தோட சொத்து கிட்டத்தட்ட கொஞ்சம் பேர் விற்று குத்துருக்குதா சில வருது. அதே போல் ஜெய்வேல்ன்றவன் கிட்டத்தட்ட அவன் ஆள் அப்ஸ்டாண்டிங் ஆகிட்டான். மின்மினி சரவணங்கிட்ட ஏகப்பட்ட பேர் கோடிக்கணக்கில் கொடுத்துட்டு அவனும் அப்ஸ்டாண்டிங் ஆகிட்டான். இதில் ஆல்ரெடி வாண்டடாக போய் மின்மினி சரவணன் தான் முதல் குற்றவாளியே கொடுத்தாரு. ஆனால் பல 1000 கோடி கொடுத்துட்டு பணம் வரல இல்லையா, அவர் மக்களுக்கு பதில் சொல்லணுன்றதுனால அவர் உள்ளே கொடுத்தாரு. ஆல்ரெடி இவனுக்கு எல்லாமே ரவுடிஸ்லாம் உள்ளே பூந்து இவனுங்களாம் கொலை பண்ண போகிறோம், குத்த போகிறோம், மிரட்டி கிட்டத்தட்ட இவனுங்க எல்லா பணமும் சுற்றி ஏறு கட்டிக்கணும். மூளையாக ஒருத்தன் ஓடின கதையாக ஆகி போச்சு. போலீஸு காவல்துறையால் யாரையும் பிடிக்க முடியாது போச்சு. எல்லாம் நிலாவில் தங்கி இருக்கிறதுனால எல்லோரும் நம்ம நிலாவை பார்த்து வேடிக்கை பார்த்துக்கின்னு வெயிட் பண்ணுவோம். நம்ம லட்சுமி நாராயணன் வர வரைக்கும் அது நேனையும் நம்ம ஜெகனையும் தனசேகரையும் ஹரிதாஸையும் போட்டு தள்ளுறதுக்கு யாருன்னா ரெடியாக இருக்கிறாங்களான்னு பார்த்துக்கின்னு இருப்போம். யாருன்னா ஒருத்தர் போட்டு தள்ளுறாங்கன்னா அந்த செய்தி எனக்கு விஷயமா சொல்லுங்கள். நானும் இறைவனுக்கிட்ட வேண்டிக்கிறேன். அவங்க குடும்பம் எல்லாருமே நல்ல சந்தோஷமாக நீரோடி வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி, வணக்கங்க.